தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் செல்வம், சந்தோஷம், ஆரோக்கியம் அனைத்தையும் கொண்டுவர வேண்டுமென்று மனமார வேண்டுகிறேன். தமிழ் புத்தாண்டு காலை நாம் முதலில் என்ன பார்க்கிறோமோ அதுவே அந்த ஆண்டு முழுவதையும் தீர்மானிக்கும் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் கனி பார்க்கும் பழக்கம் நம்ம பாரம்பரியத்தில் மிகவும் முக்கியம். புத்தாண்டு வரும் முன்னாளே வீட்டை நன்றாக சுத்தம் செய்து வையுங்கள். அடுத்ததாக ஒரு சுத்தமான இடத்தில் கனியை தாம்பூலத்தட்டில் வைத்து அமைப்பை தயார் செய்யுங்கள். அதற்கு தேவையான பொருட்கள்: பழங்கள், தேங்காய், எலுமிச்சை, வெற்றிலைப்பாக்கு, இனிப்பு, வெள்ளி நாணயம், தங்க நகைகள், கண்ணாடி, புதிய பாத்திரங்கள். இவை அனைத்தையும் அழகாக வைத்து முன்பக்கத்தில் கண்ணாடி வைக்கவும். அருகில் ஒரு தீபமேற்றி வையுங்கள். புத்தாண்டு காலை எழுந்தவுடன் கண்களை மெதுவாக திறந்து முதலில் இந்த கனியைத்தான் பார்க்க வேண்டும். கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்துக்கொண்டு இந்த புதிய ஆண்டு நலமாய் இனிதாய் அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அத்துடன் உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதில் நினைத்து அவர்களின் ஆசிர்வாதத்தை வேண்டுங்கள். அதற்கு பிறகு விளக்கு ஏற்றி சர்க்கரை பொங்கல் அல்லது பாயாசம் செய்து இனிப்பு பலகாரங்களுடன் இறைவனை வணங்கலாம். சிலர் இலை போட்டு படைப்பது வழக்கமிருக்கும். உங்கள் வழக்கத்திற்கு ஏற்ப அதை செய்யலாம். இந்த நாளில் அறுசுவை உணவு இருக்க வேண்டும். பெரியவர்கள் வேம்பூ, மாங்காய் போன்ற அறுசுவை உணவுகளாக சாப்பிடுவது வழக்கமாக வைத்திருந்தார்கள். பெரியவர்கள் வீட்டிலுள்ள சிறியவர்களுக்கு காசு கொடுத்து ஆசிர்வாதம் செய்யுங்கள். அதேபோல் இந்த நாளில் புதிய கணக்குகளையும் தொடங்கலாம். இந்த முறையில் புத்தாண்டை தொடங்கினால் அந்த ஆண்டு முழுவதும் நல்ல சக்தி, செல்வம், சந்தோஷம் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பும். இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் புதிய தொடக்கமாக அமையட்டும். முருகனின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படி பல ஆன்மீக தகவல்களுக்கு எங்களை ஃபாலோ பண்ணுங்க.